அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விபச்சாரம் பக்கம் செல்லக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் கூறும் 2 வழிகள். ஒன்று பார்வையை தாழ்த்திக் கொள்வது, இன்னொன்று அஜ்னபி மஹரம் பேணுதல். இதில் இரண்டில் ஒன்றை விட்டு விட்டாலும் ஜினா, அதாவது விபச்சாரத்தின் பக்கம் எளிதாக சென்று விடுவார்கள். அல்லாஹ்வே நேரடியாக அல் குர்ஆனில் அஜ்னபி மஹரம் சட்டம் பற்றி விரிவாக ஒவ்வொரு உறவை பற்றியும் குறிப்பிட்டு கூறியுள்ளான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாக மஹரம் இல்லாத உறவுகளுடன் பேண வேண்டிய ஒழுக்கங்கள். மஹரம் இல்லாத உறவுகளை பொறுத்தவரை இவர்கள் நமக்கு அந்நியர்களே. நமக்கு அனுமதிக்கப்படாத ஹராமான உறவுகள். மஹரம் இல்லாத உறவுகள் உடன் அவசிய தேவை கருதி வேறு எதற்கும் பேசக்கூடாது. பெண்கள் ஹிஜாப் பேண வேண்டும், பார்வை தாழ்த்த வேண்டும், தனது அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது, பேச்சு ஒழுக்கம் பேண வேண்டும், அந்நிய ஆணையோ அல்லது அந்நிய பெண்ணையோ தொடக்கூடாது, தனிமையில் சந்திக்கக்கூடாது, வீண் பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய மஹரமான உறவுகளை பாதுகாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.